ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பிஜிஎன்ஸ் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஃப்ட்டில் இருக்க புறா, அது போக பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட் அப்டேட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டோட செட்டப்பையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். புறா பார்த்தீங்கன்னா டோட்டலி எல்லா புறாவும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டில் சேஞ்ச் ஆதான் கைஸ் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்து, ஸோ பூனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்ல நல்ல குவாலிட்டியில் கர்ணப்புறாக்கள் கொஞ்சம் நல்ல வகையிலையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏதுன்றதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே வரலாங்க. சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம லாஃப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம லாஃப்ட் செட்டப்பே பார்த்தீங்கன்னா உள்ள வேற மாதிரி இருந்துருக்கும். முதல்லாம் இந்த பெட்டி ஃபுல்லாமே நான் இங்கிட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருக்க பெட்டியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு இங்கிட்ட இருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா கம்பியில் வியூவும் நல்லா இருக்கும். ஸோ புறாவும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும்காக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டியை ஃபுல்லாக இந்த பக்கம் அடிக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே எம்டி ஸ்பேஸாக விட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு புறா போட்டு வச்சுக்கலாம். அந்த ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜி செட்டப்பை கொஞ்சம் உள்ள இருக்க பெட்டிகளை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாற்றிட்டேன் கைஸ். இது மாற்றி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5-3 மாதம் மேலேயே ஆக போகுது கைஸ். ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாற்றினது நம்ம கொஞ்சம் வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா நம்ம பூரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சரி நமக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுவோமே. இப்போ ரெக்கவர் பண்ணி கொண்டு வர ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து இந்த லாஃப்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணுறது கிடையாது, சும்மா ஓப்பன் லாஃப்ட்டாக வச்சிருக்கேன். அந்த பக்கம் நான் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செக்ஷன் வச்சிருக்கேன். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட் பண்ணிட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டாக்களை மட்டும் விட்டு சும்மா பறக்க விடுகள் நிறுத்திக்கிறேன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு வச்சிருப்பேன். மேக்ஸிமம் இதில் கடந்தாலுமே ஒரு பேர் ஒரு சில ப்ரீடிங் பேர் மட்டும் தான் கைஸ் இருக்கும். மீதி பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் ஃபுல்லாக அங்கிட்டு போட்டு வச்சிருப்பேன். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாக்களாக தான் நிற்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபீமேலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் நம்மளுடைய கேஜி செட்டப்பை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மகிட்ட இருக்க அங்கே ஒவ்வொரு புறாவை பார்த்துக்கிட்டே வரலாம். ஆனால் நம்மகிட்ட எப்பயும் பார்த்தீங்கன்னா முத நம்மகிட்ட இருந்து ஒரு ஆள் இருப்பாங்க, குண்டை சாதா புறா கைஸ். நம்ம கூட்டுக்குள்ளேயே இருக்க ஒரே ஒரு சாதா புறானா இவன் மட்டும் தான் கைஸ். இவனுக்கு நான் ஒரு பொட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்து செலக்ட் பண்ணேன். ஆனால் தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டையுமே செட் ஆகலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சோலோவாக தான் கிடக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு நல்ல பொட்டையாக பார்த்தீங்கன்னா வாங்கி போடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கருணை தாங்க இந்த இது மேக்ஸிமம் இதில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கருணையில் மட்டும்தான் கிடக்கும். இதெல்லாம் நான் ஒரு கருணையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா காக்கி லைன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 லைன் 3 லைன் உள்ள அந்த பேர்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சதாம்பாயோட காக்கி அவங்க லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ பெஸ்ட்டு பேர்டு. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பட்டா தந்தாப்புல. ஸோ அந்த பட்டாவில் நம்ம ரெடி பண்ணி இதை பெருசாக்கி இப்போ ஓட்டி பார்த்தீங்கன்னா ரெக்க வீட்டில் வச்சுருக்கேன் கைஸ். இது இந்த புறா பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 மணி நேரம் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டில் பறந்துச்சு. ஸோ பறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெக்க வீட்டில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா ஓவராக பார்த்தீங்கன்னா அட்டி வரும். பக்கத்தில் இன்னொருத்தர் நிற்கிறான் பாருங்கள், இந்த நிற்கிது பாருங்க கைஸ். ஒயிட்டு தலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா பொறி இருக்கும், சும்மா தலை பொறி மாதிரி. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்ச் ரொம்ப இருந்துச்சு. இப்போ போக போக பார்த்தீங்கன்னா தலைவன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக மாறிக்கிட்டே வர்றான். ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான். அவன் கூட பார்த்தீங்கன்னா அவன் இந்த புறாவோட பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஓட்டினா தான் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே டயத்து தான். இன்னும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பறவை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அடி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் கைஸ். ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரெக்க வீட்டில் போட்டு வச்சுருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ப்ளஸ் நல்ல லைனேஜ் பேர்ட்ஸ் தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா முதல் ஜென்ரேஷன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் 2வது ஜென்ரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பறக்க விட்டு இவனை ரெக்க விட்டு போட்டு வச்சிருக்கேன். இவனை கொஞ்சம் நான் ஸ்டார்டிங்கில் பட்டால பறக்க விடல, கொஞ்சம் லேட்டாக தான் பறக்க விட்டேன். ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லா பறந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் இப்போ தான் ரெக்க பிடுங்கி கொடுத்து பேர்டு மோல்டிங்கில் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெக்க வளர்ந்து இப்போ ரெடி ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவனே பறக்க விடணும். அதுபோக இந்த இங்கிட்டலாம் ஒரு சில பட்டா நிற்கும் கைஸ். இந்த பட்டாலாம் பார்த்தீங்கன்னா பறக்க விடுறதுக்காக நம்ம செட் பண்ணி வச்சிருக்க பட்டா தான். இதையும் பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுக்கிட்டு இருக்கோம். இதை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு காக்கி இருக்கும் பாருங்க கைஸ். இந்த பட்டாயும் பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடி, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பறவையும் பார்த்தீங்கன்னா அதில் வரும். ஸோ நம்ம ஸ்டாக்காக போட்டு பட்டா பறக்க விடுறதுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பறவையிலையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நல்லா பறவையிலையும் பறந்தாலும் பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு நல்லா அடி இருக்கும். ஓவர் அடி நம்ம லாஃப்ட்டில் நிறைய இருந்துச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் அடி நம்ம லாஃப்ட்டில் கம்மியாக இருக்கும், ஃபுல்லாக குறைச்சாச்சு. அது போக இது பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தன் AKPGN லாஃப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம் கைஸ். நம்ம அரவிந்தனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த புறா தான் இது. சும்மா பார்த்தீங்கன்னா ஓவர் அடி தான்.
நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே கிடக்கு. இவனை நான் பழக்கி வச்சுட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களாம் நான் ஒரு சில பேரை பறக்கவே விடலை. இவனும் அதே மாதிரி தான், நல்ல ஒரு லைனேஜ் பேர்டு தான். ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா பறக்க விடணும். ரொம்ப பார்த்தீங்கன்னா பேர்டு கண்டிஷன் முதல் வீக்காக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டேன். ஒரு 3 கல்லி பக்கம் இருக்கும் கைஸ். இதில் போக போக பார்த்தீங்கன்னா ஓட்டணும். இந்த பக்கத்தில் யாரா ஒருத்தையும் வாய் வளைஞ்சு இருக்கானா, நம்ம ப்ரீடிங் செக்ஷனில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். நம்ம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோலருக்கும் ஒரு பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்தது ரெட்டுக்கு. ஆனால் என்ன ஆச்சுண்டா மூக்கு பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிடுச்சு கைஸ். அது எதுக்குன்னா அந்த அம்மை கட்டி வந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆச்சு. ஸோ இது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்டா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரோலரோட பட்டா தான் கைஸ். அதுக்கப்புறம் அந்த பட்டா தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு பிரச்சனை தான். இது நம்ம லைட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பெண்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் பேரில் வச்சுருக்கேன். ஒரு காக்கியும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தாமராலும் பேர் போட்டது. அதுக்கு இறங்கின பட்டா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைமிங் பண்ணக்கூடிய பேர் தான். ஸோ அதுலேருந்து இறங்கின பட்டா தான். அட்டியும் இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா பறவையும் இருக்கும். இதை இறக்கி வச்சுருக்கோம். ஆனால் இவனையும் நான் ஓட்டலை. கீழே ஒருத்தையும் இருக்காம பாருங்க கைஸ். இவன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து அதே கேஜி ப்ரீடிங் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு குல்தார் புறா இருக்குது நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்த புறாக்க தான். அதுக்கும் ஒரு ஆணுக்கும் வச்சு இறங்கின ஒரு பட்டா. இன்னொரு பட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருக்குது. அது போக இன்னும் 2 பட்டா வெளியே இருக்குது கைஸ். அதை பார்த்தீங்கன்னா பறக்க விட்டு இப்போ மேலே வந்து இறங்கியிருக்கேன். நான் அவங்களே அப்புறம் காமிக்கிறேன் கைஸ். இந்த இருக்குது பாருங்க கைஸ். இதான் கைஸ் அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பட்டா. நம்மகிட்ட குல்தார்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 குல்தாரையும் போட்டு நம்ம பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு இறங்கின பட்டா தான் கைஸ். இது ரெண்டுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 கல்லி முடிஞ்சு 3 கல்லி பக்கம் வருது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களை நம்ம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பறக்க விட்டு பார்க்கணும் கைஸ். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய புறம் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேகமாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் கைஸ். இதுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கேன். இவங்களை பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். ஒரு மேலே ஒரு காக்கி காமிச்சிடறேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா அதோட அடுத்த ஜென்ரேஷன் வந்த பட்டா கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம பறக்க விட்டாச்சு. நல்ல ஒரு அட்டிலாம் சொல்லவே தேவையில்ல. தாறுமாறாக பார்த்தீங்கன்னா பயலுக்கு அடி இருக்கும். அந்த நிற்கிது பாருங்க கைஸ் ஒரு ஃபீமேல். இருங்க நான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. அந்த இருக்கு பாருங்க கைஸ் ஒரு ஃபீமேல். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீமேல் கைஸ். நம்ம ரிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்டை கொடுத்து வச்சது. நம்மகிட்ட போன அட்டம் வந்து ஒரு ப்ரோங்க நம்மகிட்ட இருக்க நல்ல ஓவர் அடிலாம் போச்சு. ஸோ அதுலேருந்து மீட் எடுத்த ஒரு ஓவர் அடி கூடாதான் கைஸ். இது நம்ம ஸ்டாக் அதனால போட்டு வச்சிருக்கேன் ஃபீமேலு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய செட்டு தான். பட்டா செட்டில் எடுத்தேன். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 to 7 கல்லி பக்கம் வந்துட்டாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பழைய லைனேஜ் புறா தான். நல்லா நெகங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா சுத்த பிளாக்கு. ஸோ ஸ்டாக் பேடாக போட்டு வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இவங்களையும் நம்ம பட்டா எடுத்து அப்புறம் ஓட்டலாம். நல்ல ஒரு ஓல்டு லைனேஜ் மேலே தான் கைஸ். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு பக்கம் இருக்கும். இவனோட ஐசியனையும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மகிட்ட இருக்க ஒரு சில புறாக்களை நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம். நான் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த புறாக்கள்லாம் மேக்ஸிமம் போட்டிருப்பேன். ஸோ இந்த மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய லைனேஜ் மேலே எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டாக் பேர்டாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற பொட்டை வரப்போ அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக. நல்ல புறா கைஸ். இது நமக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராக பார்த்தீங்கன்னா அட்டியும் இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா பறவையும் இருக்கும். ஸோ அதுக்காக எடுத்தது. நம்ம இவனை ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வச்சுருக்கோம். மீதி எல்லாம் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பட்டா அவ்வளோதான் கைஸ் இருக்கும். பொட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு அடைச்சி வச்சிருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு அடைச்சி வச்சிருக்கேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பறக்க விட்டு தான் கைஸ். பறக்க விட்டு தான் பார்த்தீங்கன்னா பழக்கி உள்ளே போட்டு வச்சிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ப்ரீடிங் பண்ணி யூஸ் ஆகும். ஒரு சில பட்டாக்களை மட்டும் நான் இன்னும் பறக்க விடணும் கைஸ். அதை பறக்க விடுறப்ப நான் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் நான் பண்ணிக்கிட்டே வர்றேன். சரி கைஸ், இப்போ அப்படியே வாங்க நம்ம கேஜி ப்ரீடிங் செக்ஷன். ஸோ அங்கிட்டு போய் அங்கிட்டு இருக்க புறாக்கள்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டே வரேன் கைஸ். இதான் கைஸ் நம்ம ப்ரீடிங் செட்டப். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரீடிங் செட்டப்பில் இப்போ என்னென்ன புறா இருக்குன்னு நான் காமிச்சிட்டே வரேன் கைஸ். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பட்டா காமிச்சிருப்பேன். அந்த 3 பட்டாக்குமே இந்த பொட்டை இருக்குங்க பாருங்க கைஸ். இந்த குல்தார் தான் பார்த்தீங்கன்னா அந்த 3த்துக்குமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு ஃபீமேலு. இதுக்கு போட்டு வச்சுருந்த மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கிளச்சு பட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட் விட்டுட்டேன் கைஸ். கொஞ்ச நாளில் கிடையாது, ஒரு 1 மந்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேர்டு ரெஸ்ட்டில் தான் கிடந்துச்சு. ஸோ மேல் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பிரித்து தான் போட்டிருக்கேன். ஏன்னா இன்னொரு ஃபீமேல் எதாவது செட் பண்ணுவோமேனு. இந்த மேலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாம்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட். நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பேர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கிற மாதிரி ஓரளவுக்கு ஒரு டைமிங் கொடுக்கும் கைஸ். ஒரு 5.5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே வரலாம், 5 மணி நேரத்துக்கு மேலே வரலாம் நம்பி இதில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேர் போட்டிருக்கேன். போன இதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேரை இறக்குனது. ஸோ அவங்களை இன்னும் பறக்க விடலை, பட்டா எடுத்தாச்சு. ஸோ பறக்க விட்டு பார்க்கணும் கைஸ். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடியது ரெண்டுமே ஓவர் அடி தான் கைஸ். எனக்கு பிடிச்ச கலர். ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணி வாங்கின பேர்டு கைஸ். இது
அப்ளக்கு மேலு பட்டாலேருந்து எடுத்து நான் தான் பார்த்தீங்கன்னா அதை வளர்த்து அதுக்கு இப்போ ஒரு அப்ளக்லேயே சேம் பார்த்தீங்கன்னா ரெஜினி பார்த்தீங்கன்னா ரெஜினி சொல்லுவாங்க, சில பேர் அப்ளக்குன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போட்டிருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒவ்வொரு அடி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடி. சும்மா தூக்கி போட்டாலே பார்த்தீங்கன்னா அடிக்கும் சும்மா கையில இருந்து. அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கும். ரெண்டுமே ஒவ்வொரு அடி தான், ரெண்டுமே கருங்கண்ணு. ஸோ ஓரளவுக்கு ஒவ்வொரு அடியில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் இவங்க தான் கைஸ். இவங்கள பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே கீழே வந்தோம்னா ஒரு ஒரு நல்ல குவாலிட்டி பேர்டு தான் கைஸ். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் எடுத்திருக்கோம். எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு ஜதை பட்டா எடுத்தாச்சு. ஒரு ஜதை கிடையாது, ஒரு முட்டை தான் வச்சிச்சு. ஒரு முட்டையிலேருந்து பட்டா எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரீடிங்கில் இருக்குது கைஸ். ரெண்டுமே கருங்கண்ணு தான். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷர்ட்டில் இருக்கும், மேல் பார்த்தீங்கன்னா ரெட் ஷர்ட்டில் இருக்கும். மேலே கொஞ்சம் அடி ஜாஸ்தியாக இருக்கும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா பறவை இருக்கும். ஸோ அதுக்கு இறங்கின பட்டா இதான் கைஸ். இந்த பார்த்துக்கோங்க, இந்த பேரோட பட்டா கைஸ். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாவை தான் நம்ம பறக்க விடும். இதுவும் பார்த்தீங்கன்னா கருணை தான் கைஸ், பிளாக் ஐ கைஸ். இந்த பேர் பார்த்தீங்கன்னா ரோலரு கைஸ். இந்த மேலே பார்த்தீங்கன்னா சும்மா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்போம். அதுவும் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்தக்கூடிய ஃபீமேல தான் கைஸ், ரெட்டில் தான். ஸோ இவங்களே நான் பேர் போட்டு பட்டா எடுத்திருக்கேன். எல்லாம் கொஞ்சம் மூக்கு பெண்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பறக்க விட்டு பார்க்கணும் இவங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ சின்ன கொசுக்கடியால் வந்தது நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பார்க்கல. அது ஃபுல்லாக மவுத்து கேங்கர் மாதிரி வந்து பெருசாகி இப்போ கொஞ்சம் பிகே பெண்டாயிருச்சு கைஸ். அதை நெக்ஸ்ட் இப்போ இந்த வட்டம் வர கிளஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம் கைஸ். இதோட குஞ்சு கிடையாது, இது முட்டையே வைக்கல. நம்ம வேற ஒரு புறா எமர்ஜென்சிக்கு இறந்துருச்சு நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குஞ்சு வச்சிருக்கேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபீடு பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு 2 நாளாக. ஸோ ஓரளவு ஓகே. நம்ம கொஞ்சம் அது தேறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஃபீட் பண்ணி அதை கொண்டு வந்துடுவேன் கைஸ். அப்படியே கீழே வந்தோம்னா அப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஒயிட்டில் பறவை செட் பண்ணியிருக்க மாதிரி கீழே அப்படியே நான் ஒயிட்டில் ஓவர் அடி செட் பண்ணியிருக்கேன் கைஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓவர் அடி. ஸோ ப்ரீடிங் போட்டு வச்சுருக்கேன். முட்டை இப்போ தான் வச்சிருக்கு. ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா பேர் போட்டு இப்போ கொஞ்சம் கொழுப்பு கட்டிலாம் ஃபீமேலுக்கு அடைச்சிருந்துச்சு, எல்லாம் ரெக்கவர் பண்ணி போட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வச்சிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இதுவும் கருங்கண்ணு தான் கைஸ், ரெண்டுமே கருங்கண்ணு தான். எந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இதோட ஓவர் அடிக்கு ஒரு பட்டா இறங்குதுன்னு நான் பார்ப்போன்னு வெயிட்டிங்கில் இருக்குது கைஸ். இது பக்கத்தில் இருக்குது அப்படியே ஜாக்கு கைஸ், நீலி ஜாக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்கு மாதிரி இருக்கும், ஆனால் நீலி தான், ரெண்டுமே நீலின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேல் ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்தக்கூடிய மேல் தான் கைஸ். ஃபீமேல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி இப்போ ஒரு பேர் போட்டிருக்கோம். ரெண்டுமே ஓவர் அடி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம். மேல் பார்த்தீங்கன்னா நல்லா நின்று அடிக்கும் புறா. ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா நின்று நிறைய பார்த்தீங்கன்னா அட்டி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலை செட் பண்ணி அதுக்கு ஒரு அழகான ஒரு லட்டு மாதிரி ஒரு பட்டை இறங்கியிருக்கு ரெடி. செல்ஃபீடு பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரித்து இவனை நம்ம அவங்ககிட்ட வெளி கஸ்டடியில் விட்டு விரட்டி பறக்க விடுற வேலை தான் கைஸ். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட் செல்ஸ் வந்திருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் ஆஃப் பேர்ட்ஸ் தான், எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்கும். நிறைய பேர் நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரலாம் சேர்ந்துக்குவோம் கைஸ். கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதனால மெசேஜ் பண்ணாலும் சரி. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் கீழே லிங்க் இருக்கும் கைஸ். இதுக்குள்ளே இருக்கிறது நம்ம சைடு கொண்டு ஆல்ரெடி இருந்த பொட்டை. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைசீனி ஓவர் அடி. ரெண்டுமே இது சும்மா தூக்கி போட்டாலே அடிக்கும் ஓவர் அடி. அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பறவையில் பார்த்தீங்கன்னா ஓவர் அட்டி இருக்கும் அதுக்கு. ஸோ இவங்க 2 பேர்லையும் இந்த ஃபீமேலுக்கு என்ன ஆச்சுன்னா தலை சுத்து வந்துடுது கைஸ். இந்த தலை சுத்து வந்த புறாவை நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வரவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 மாதம் பக்கம் ஆயிருக்கும் கைஸ். அதை ரெக்கவர் பண்ணி நல்லா கொண்டு வந்து இப்போ பேர்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தியாக தெம்பாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த காக்கி ஒரு பொட்டை கைஸ். இந்த பொட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குல்தாருக்கும் ஒருத்தர் நான் பேர் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, அந்த ஆணுக்கும் அந்த பொட்டை. ஸோ இந்த பொட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து பிரித்து போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஆணுக்கு நம்மகிட்ட இருந்த ஆல்ரெடி ஒரு பொட்டையை நான் அந்த பேர் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால பார்த்தீங்கன்னா அதை போட்டிருக்கேன். குல்தார்லையும் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்டு, அதோட உடம்புலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலுக்கு ரெட்டு பிட்டு சைடெல்லாம் நல்லா தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த பேர் போட்டிருக்கோம். ஸோ பேர் போட்டு ரிசல்ட்டை பார்ப்போம்னா வெயிட்டிங்கு. இந்த ஃபீமேலுக்கு இப்போ ஒரு மேல் பிரித்து வச்சுருக்கேன்ல, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குல்தாருக்கு ஜதை போட்டு பிரித்து வச்சுருக்கேன்ல. ஸோ அந்த கருப்பு டார்க் குல்தார் மேல் இப்போ அந்த மேலே பேர் போட்டு பிரித்தது. ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா ஸோ இவனுக்கு பேர் போட்டுருவோமே பார்த்தீங்கன்னா பிரித்து எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜதை சேர்க்கலை.
அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா 2 ஆணு கிடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி ஆணு, ஒன்று பார்த்தீங்கன்னா ரோலரு. இந்த ரோலர் நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த சப்ஜா ஒரு பொட்டை நம்மகிட்ட இருக்கு கைஸ். கையில இருந்து தூக்கி போட்டாலே அடிக்கும். சேம் இப்பயும் இதுவும் அதே மாதிரி கையில தூக்கி போட்டாலே சும்மா கீழே விட்டாலே அடிக்கும். இதுவும் அதே மாதிரி தான் கைத்திட்ட பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இது எது கூட நான் பேரா எடுத்தேன்னா, மேலே அப்ளக்கு ஒரு ஃபீமேல் வச்சிருக்கலாம், அந்த அப்ளக்கு நம்ம எடுத்தது அதுக்கு வந்த மேல தான் இது. ஸோ இது இந்த மேலே பார்த்தீங்கன்னா நான் பிரிச்சுட்டேன்னா ஓவர் அடிக்கு நம்ம கலர் பார்த்து ஜெர்சி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால எனக்கு நான் பிடிச்ச போது ஜெர்சி சேர்த்துக்கிருவேன். ஸோ இந்த மேலுக்கு சப்ஜா அந்த நிற்கிது பாருங்க, இந்த பொட்டையை பார்த்தீங்கன்னா ஜதை போடணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கீழே அடிக்கிற புறா தான். ஸோ போட்டு ஒரு ஜதை எடுத்து பார்ப்போம்னா வெயிட்டிங்கு. டபுள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா மேலே கைஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஓவர் அடி தான். இதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஃபீமேல் செட் பண்ணி போடலை. நம்மகிட்டையும் கிடக்கு ஒரு சில ஃபீமேலு. ஸோ போடணும். ஸோ வெயிட்டிங்கில் இருக்குது கைஸ். இதான் கைஸ் நம்மளுடைய கேஜ் ப்ரீடிங் செட்டப்பு. நிறைய புறா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி இப்போ கொண்டு வரவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால தான் கைஸ் நான் வீடியோவே போட முடியல கைஸ். ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா புறாவையும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நம்ம பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓரளவு கெஸ்ஸிங் பண்ணி சொல்லுங்கள். நான் இப்போ மேலாம் பார்த்தீங்கன்னா பேர் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டா இந்த மாதிரி இறங்கும் புறாவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். ரெகுலராக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம சேனல்லேருந்து வரும். இப்போ ஓரளவுக்கு புறாலாம் செட் ஆயிருச்சு. சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வெளியே போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எதுவும் வெளியே போடுறது கிடையாது, லாஃப்ட்டுக்குள்ளேயே போட்டு வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நல்லா பார்த்தீங்கன்னா தரையை ஃபுல்லாக கழுவி விட்டு தண்ணி இன்னி பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சிருவேங்க. ஏன்னா கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 2த்தையும் வெளியே எடுத்துருவேன். திரும்பி நம்ம சாப்பாடு ஃபீட் பண்ணுறப்ப போடுறது தான். இங்கிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பறக்கிற புறா இருக்கிறனால கம்பும் கெவுரு மட்டும் தான் போடுறேன். அந்த பக்கம் இருக்கிற ப்ரீடிங் இருக்க புறாலாம் பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஃபுட்டு போட்டு நான் சிக்குக்கு அதை ரெகுலராக ஃபீட் பண்ணதில்லை. ஸோ அந்த வயசு பார்த்தீங்கன்னா பேர்டோட ஹெல்த் எதுவும் குறைஞ்சிடக்கூடாதுன்னு அந்த பக்கம் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். சரி கைஸ், இந்த வீடியோ இது அவ்வளோதான், இதோட முடியுது. நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். யாராச்சும் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி.